ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 31. இடம் பார்க்கடல். லக்ஷ்மி தேவி ஆனந்தத்தில் இருக்க அவருடைய மகிழ்ச்சியான உற்சாகம் ததும்பும் முகத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் நாராயணர். ஒரு வழியாக பூலோகத்தில் இருந்த தன் கவனத்தை நாராயணரின் பக்கம் திருப்பினார் லக்ஷ்மி தேவி. பார்த்தீர்களா சுவாமி, அவர்கள் இருவருடைய நட்பின் அழகை கண்டீர்களா? ஒருவரை ஒருவர் கலாய்த்து கொள்வதும் கோபப்படுவதும் சண்டையிட்டு கொள்வதுமாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் அவர்களுடைய ஆழமான நட்பு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது பிரபோ. ஆம் தேவி, பூலோகத்தில் இதெல்லாம் இப்போது மிகவும் சகஜமாகத்தான் இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் அது கணவன் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை தேவி. அவர்கள் நல்ல ஒரு நண்பர்களாகவும் இருக்கத்தான் செய்கின்றனர். இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அல்லவா சுவாமி? நட்பு என்பது 2 ஆண்களுக்குள் அல்லது 2 பெண்களுக்குள் தான் இருக்க வேண்டும் என்று இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் இறுதி வரை அவர்களுக்குள் தூய்மையான நட்புடன் மட்டுமே இருக்க முடியும் என்றால் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக எனக்கு தோன்றுகிறது பிரபு. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? ஆம் தேவி, நீ கூறுவது முற்றிலும் சரிதான். அது நல்ல விஷயம்தான். அதற்கு நல்ல ஒரு உதாரணமாக திகழ்கின்றனர் நம் பக்தன் ராமும் அவனுடைய தோழி நேத்ராவும். ஆம் பிரபோ, மிக சரியாக கூறினீர்கள். அது சரி, நம் பக்தன் அவனது 4வது டார்கெட்டையும் வெற்றிகரமாக முடித்துவிட்டான் போன்று தெரிகிறதே. பரவாயில்லையே, உனக்கு இப்போது சந்தோஷம்தானே தேவி? ஆம் சுவாமி, பின் சந்தோஷம் இருக்காதா என்ன? நானே அவர்கள் கையில் இருந்த வரைபடத்தை தொலைத்து விட்டார்களே என்கிற பயத்தில் இருந்தேன். எப்படியோ எல்லாம் நல்லபடியாகவே முடிந்துவிட்டது. மிக்க நன்றி பிரபோ. எனக்கு எதற்கு இப்போது நன்றி கூறுகிறாய் தேவி? உண்மையில் நீ நன்றி கூற வேண்டியது நாரதருக்கு, எனக்கல்ல. நான் ஏன் நாரதருக்கு நன்றி கூற வேண்டும்? ஒன்றும் அவசியமில்லை பிரபு. கோபமாக உரைத்தார் லக்ஷ்மி தேவி. ஏன் தேவி கோபம் கொள்கிறாய்? நாரதனின் கலகம் இறுதியில் நன்மையில்தானே முடிந்தது. அப்படி இருக்க இந்த கோபம் உனக்கு தேவையா தேவி? அவன் இந்த காரியத்தை செய்ததால் தானே அந்த புதைக்குழியில் யாரோ ஒரு திருடன் சென்று விழுந்தான். இல்லையேல் நம் பக்தனே கூட அதில் விழுந்திருக்க வாய்ப்பிருந்திருக்கலாம் அல்லவா தேவி? அப்படி ஒன்றும் நடந்திருக்காது சுவாமி, எனக்கு தெரியும். தாங்கள் அப்படி நம் பக்தனை புதைக்குழியில் விழுவது போன்று செய்திருக்க மாட்டீர்கள். வேறு ஏதாவது செய்து அவனை அதில் விழாதவாறு முதலிலேயே ஜாக்கிரதையாக இருக்க செய்திருப்பீர்கள். அப்படியா சொல்கிறாய் தேவி? இருக்கலாம். ஒருவேளை நீ சொல்வது போன்றும் நடந்திருக்கலாம். ஆனாலும் நாரதரும் நம் பக்தன் தானே தேவி. அவன் மேல் கோபம் கொள்ளாதே. மன்னித்து விடு அவனை. ஓகே பிரபோ. ஆனாலும் நம்மிடம் கூறாமல் நாரதர் இப்படி ஒரு நாடகம் நடத்தியது தவறுதான். ஆனால் தாங்களும் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் பிரபோ? என்ன செய்தேன் தேவி? நம் இருவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயத்தை தாங்கள் ஏன் நாரதரிடம் கூறினீர்? தெரியாமல் கூறிவிட்டேன் தேவி. மீண்டும் அதை கிளறாதே. அதை நீ விட்டுவிடலாம் அல்லவா தேவி? கெஞ்சுவது போல் முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டு பேசினார் நாராயணர். அவரை பார்த்து சிரிப்பு வந்தது லக்ஷ்மி தேவிக்கு. தங்களுக்கு குறும்பு கொஞ்சம் அதிகம்தான் பிரபோ என்று கூறியவர் சிரித்து கொண்டே கேலியாக தன் கைகளால் அவருடைய கன்னத்தை கிள்ளி, இருந்தாலும் தங்களுக்கு இவ்வளவு குறும்பு கூடாது சுவாமி என்று அவருடைய கன்னத்தை இடித்தார் கைகளால். தேவி தேவி பொறு, என் கன்னம் வலிக்கிறது. ஏன் இப்படி இடிக்கிறாய்? மிகவும் குஷி மூடில் இருப்பாய் போல் உள்ளதே, அப்படியா? ஆம் சுவாமி, மிகவும் குஷியாகத்தான் உள்ளேன். ராம் 4 மூலிகைகளை எடுத்து விட்டான். இன்னும் 3 மட்டுமே உள்ளது என்கிற சந்தோஷம்தான் சுவாமி எனக்கு. வேறென்ன? அதாவது பாதி கிணறு தாண்டியாகிவிட்டது, அப்படித்தானே தேவி? ஆம் சுவாமி, மிக சிறப்பாக கூறினீர்கள். ஆனால் அவனுக்கு கொடுத்த காலக்கெடு 3 மாதங்கள் தேவி. அதில் 2 மாதங்கள் முடியும் தருவாயில் உள்ளது. இன்னும் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது தேவி. ஆம் சுவாமி. அதை சரியான நேரத்தில் முடிக்க தாங்கள் அவனுக்கு துணை நிற்க மாட்டீர்களா என்ன? அதுதான் நாராயணர் நம்பினார் கைவிடப்படார் அல்லவா? அவன் தங்களுக்கும் பக்தன் அல்லவா சுவாமி?
எனக்கு தங்கள் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது சுவாமி. இப்போதுதான் நீ மிகவும் சரியாக பேசுகிறாய் தேவி. அது சரி, நான் அப்போதே உன்னிடம் கேட்க வந்தேன். அது என்ன சுவாமி, இவ்வளவு குறும்பு கூடாது என்று சொல்லி என்று என் கன்னத்தை அப்படி ஆட்டினாய் அல்லவா? ஆம் சுவாமி, அதற்கென்ன? நீ கூறியது இழுத்தார் நாராயணர். நான் கூறியது? ஏன் நிறுத்திவிட்டீர்கள் சுவாமி? சொல்லுங்கள், நான் கூறியது. நீ சொன்னது சகிக்கல என்று சத்தம் வெளியே வராதவாறு வாயிலேயே முணுமுணுத்தார். என்ன கூறினீர்கள்? அது வந்து தேவி, நீ கூறியது சூப்பராக இருந்தது என்று கூறினேன் தேவி. ஹிஹிஹி. போங்கள் சுவாமி, எனக்கு வெட்கமாக உள்ளது. தாங்கள் வர வர என்னை அதிகமாக பாராட்டுகிறீர்கள் சுவாமி. வேறு வழி என்று தேவியிடம் சொல்லாமல் தன் மனதில் சொல்லி கொண்டார் நாராயணர். லக்ஷ்மி தேவியோ நாராயணரின் பாராட்டால் பரவசப்பட்டு தன் கை விரலால் நயனம் செய்து கொண்டும் கால் கட்டை விரலால் தரையில் கோலம் போட்டவாறும் நாணத்தால் முகம் சிவக்க தலை குனிந்து நின்றிருந்தார். முகம் முழுவதும் அவருக்கு ஒரே வெட்கச் சிரிப்பு. அவருடைய செயலை கண்ட நாராயணரோ விழித்தார். பிறகு பொறுக்க முடியாமல் தேவியிடம் கேட்டே விட்டார். தேவி, தேவி, இங்கே பார், என்ன செய்கிறாய் தேவி? பூமி பிளந்து விடப் போகிறது பார். பாவம் அல்லவா பூமாதேவி? போங்கள் சுவாமி. என்ன சுவாமி இது? என்னை ஏன் இப்படி கலாய்க்கிறீர்கள்? சினுங்கினார் லக்ஷ்மி தேவி. இதோ இதற்காகத்தான் தேவி. அப்படியென்றால் உன் சினுங்களை பார்த்து ரசிக்கத்தான். போங்கள் பிரபோ, எனக்கு ஒரே வெட்கமாக வருகிறது. தாங்கள் மிகவும் மோசம் பிரபோ என்று வெட்கத்தில் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டார் லக்ஷ்மி தேவி. இந்த பூலோகத்து ஆண்கள் பலே கில்லாடிகள்தான். மனைவிகளை சமாளிப்பதற்கு என்னவெல்லாம் செய்கிறார்கள். எப்படியெல்லாமோ பேசி தங்கள் வழிக்கு கொண்டு வந்து விடுகிறார்களே. அவர்கள் காற்று நம் பக்கமும் கொஞ்சம் வீசியது மிகவும் நல்லதாக போயிற்று. அவர்கள் புண்ணியத்தில் நமக்கும் அதெல்லாம் மிக சுலபமாகவே வருகிறது. பேஷ் பேஷ். நாராயணர் மனதில் இப்படியாக யோசித்து தன்னைத்தானே பாராட்டி கொண்டார். தேவி, கொஞ்சம் இங்கே பார் என்னை. தேவி தலையை தூக்கி பார்த்தார். ஐ லவ் யூ தேவி. மீ டூ சுவாமி. அத்தியாயம் 32. 4வது மூலிகையையும் வெற்றிகரமாக எடுத்துவிட்ட சந்தோஷத்தில் ராமும் நேத்ராவும் ஒருவரை ஒருவர் ஹைஃபை கொடுத்து தங்கள் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டனர். சக்ஸஸ்ஃபுல்லாக 4th ஒன் எடுத்தாச்சு. இனி அடுத்ததாக எடுக்க வேண்டிய 5வது மூலிகை என்னென்னு பேர் ஞாபகம் இருக்காடா ராம்? நேத்ரா கேட்டாள். ஆடாதோடையா? யோசனையுடன் கேட்டான். சரியா தெரியலையேடா. அங்கே தூரத்தில் ஒரு மரம் தெரியுது பாரு. அங்கே உட்கார கொஞ்சம் வசதியாக இடமும் இருக்குது, கொஞ்சம் நிழலாகவும் இருக்குது. அங்கே போய் உட்காந்து மேப்பை பார்ப்போம். அடுத்ததாக எடுக்க வேண்டிய மூலிகை பேர் என்ன, அது எங்கே இருக்குது, எப்படி போகணும், இதெல்லாம் செக் பண்ணிப்போம். அப்புறம் நம்ம ஜேர்னியை நாம் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா? ஓகே. ஆனால் ஒன்று நோட் பண்ணியா நீ? நாம் மூலிகைகளை எடுக்க வந்து நாளையோடு 2 months முடிய போகுது. ஹே, ஆமாம்ல, நான் இதை கவனிக்கவே மறந்து போயிட்டேன்டி. அது சரி, அந்த சித்த வைத்தியர் 7 மூலிகைகளையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு கொடுத்த டைம் 3 மாதம் மட்டும்தான். அதில் இப்போவே 2 months முடிஞ்சு போச்சு. நாம் இன்னும் 3 மூலிகை எடுக்கணும். அதுக்கு நமக்கு இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எடுத்து முடிக்கணும் அந்த 3ஐயும். தெரியுமில்ல, அது ஞாபகம் இருக்குல்ல? நீ வேற ஏண்டி இப்படி பயமுறுத்துற? ஏண்டா, உனக்கு அது ரிமைண்ட் தானடா செஞ்சேன். அது தப்பா? அது தப்பில்லை. ஆனால் சொல்கிறத கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லாமல் இப்படி பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிற. அதுதான் சொல்கிறேன். அப்படியா? என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? சிறிது நேரம் யோசித்தாள் நேத்ரா. அதெல்லாம் ஒன்றும் நீ இப்போ என்கரேஜ் பண்ண வேணாம், வா போகலாம். அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் இரு, நான் உன்னை என்கரேஜ் பண்ணியே ஆகணும் என்று மீண்டும் யோசிக்க ஆரம்பித்தாள். பிறகு ஏதோ ரகசியத்தை கண்டுபிடித்ததை போன்று உற்சாகமாக பேசினாள். கரெக்ட். இப்போ பாரு நான் எப்படி சொல்கிறேன்னு. நான் சொல்கிறதுல உனக்கு அப்படியே மனசில் ஒரு புது நம்பிக்கையும் உத்வேகமும் வரும் பாரு. அப்படி என்னடி சொல்ல போகிற? செய்கிறதையும் செஞ்சுட்டு பேச்சை பாரு, பேச்ச. ஓடி. டேய், நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? உண்மையை தாண்டா சொல்கிறேன். ராம் அதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் அவளையே முறைத்து பார்த்தான். இப்போ பாரு என்று கூறியவள், டே ராம், நாம் எடுக்க வேண்டிய 7 மூலிகைகளில்
4 எடுத்தாச்சுடா. அதாவது நாம் இப்போவே பாதி கிணற தாண்டிட்டோம். இன்னும் நாம் எடுக்க வேண்டியது ஜஸ்ட்டு 3 தான். அதுக்கு நமக்கு இன்னும் 1 மாதம் ஃபுல்லாக டைம் இருக்குது. 2 மாதத்தில் பாதி கிணறு தாண்ட முடிஞ்ச நம்மால் மிச்சம் இருக்கிற 3ஐயும் 1 மாதத்தில் எடுக்க முடியாதா என்ன? இதெல்லாம் உனக்கு ஜுஜிபிடா. சும்மா அசால்ட்டாக செஞ்சிட மாட்ட என்று எங்கெங்கு எப்படி எப்படி ஏற்ற இறக்கங்கள் கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கொடுத்து நீட்டி இழுத்து மிக நன்றாகவே பேசியவளை பார்த்து நிஜமாகவே நாமால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. ஏய், எப்பட்றி? வியப்பாக பார்த்தான் தோழியை. அதெல்லாம் அப்படித்தான். உன்னை உங்கள் அம்மா பெத்தாங்களா செஞ்சாங்களாடி இப்படி அசத்துற? உனக்கு இப்போ மனசில் தைரியம் பொங்கி வந்துச்சா இல்லையா? ம். ஆனால் பாரேன், நீ பேசல 2லையும் ஒரே சென்டென்ஸ் தான் இருக்குது. ஆனால் டோன் தான் வேறு வேறு. ஆனால் ஒரு டோன் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இன்னொரு டோன் என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது பாரேன். சம்திங் சூப்பர்டி. பேசுகிறதுலே இவ்வளோ இருக்குது இல்லையா? நம்ம நிறைய கற்றுக்கணும். ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கு பாரு வார்த்தை ஜாலங்கள். சரி, போதும்டா. இதை போய் ரொம்ப பிரமாதமாக பேசிகிட்ருக்காத. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? தானாக வர்றது தானே. இதுக்கெல்லாம் நான் கிளாஸாக போக முடியும்? அதற்குள் அந்த மரத்தடியை இருவரும் நெருங்கி விட்டார்கள். சரி, வா உட்காரலாம். அங்கு நல்ல நிழல் இருக்கவே இருவரும் அமர்ந்து கொண்டனர். முதலில் இருவரும் தண்ணீர் குடித்து கொண்டனர். பிறகு தன் பையில் இருந்த மேப்பை எடுத்து விரித்தான் ராம். முதலில் அந்த மூலிகை பாடலைத்தான் இருவரும் நோட்டமிட்டார்கள். ஆமாராம், நாம் அடுத்ததாக எடுக்க வேண்டிய மூலிகையோட பேர் ஆடாதோட தான். நீ கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்திருக்க. குட் பாய். எஸ் என்றவாறு தன் காலரை பெருமையாக தூக்கிவிட்டு கொண்டான் ராம். சரி, அது எங்கே இருக்குது, எப்படி போகணுன்றதை பாரு. இருவரும் சிறிது நேரம் அதையே ஆழ்ந்து உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு ராம் தான் முதலில் பேசத் தொடங்கினான். வழக்கம் போல் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பாரு நேத்ரா, இதென்ன இந்த இடம் ரொம்ப அலங்காரமாக லைட் வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கு பாரேன். இந்த இடத்துக்கு தான் நாம் இப்போ போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நேத்ராவும் அதை கூர்ந்து பார்த்தாள். ஆனால் இருவருக்கும் அது என்ன மாதிரியான ஒரு இடம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தெரியலடா இது என்னன்னு, போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாடி, எந்திரி, நடப்போம். என்னென்னு போய் பார்த்துருவோம். சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. பார்க்க அழகாக தாண்டா இருக்கும் எல்லாமே. உள்ளே போனால் தான் தெரியும் அதில் என்ன ஆபத்து இருக்குன்னு. எதுவாக இருந்தால் என்ன, போய் ஒரு கை பார்த்துட வேண்டியதான். நீ நல்லா தேறிட்டடா. சரி, வா கிளம்பலாம். இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள். வழக்கம் போல் வெகு தூரம் நடந்தனர். அந்த நடைப்பயணமே 2 நாட்களுக்கு தொடர்ந்தது. அப்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன்டி. அதோ அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது பாரு. அதுதான் நாம் தேடி வந்த இடம்னு நினைக்கிறேன், இல்லையா? இருக்கலாம். எஸ், அதுவாக தாண்டா இருக்கணும். அந்த வெளிச்சம் அந்த திசையை நோக்கி நடந்தனர். அருகில் நெருங்க நெருங்க அவர்கள் வரைபடத்தில் பார்த்த இடம் அதுதான் என்று புரிந்து கொண்டனர். அந்த இடத்திற்கு மிக அருகில் சென்று விட்டனர். அது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஒரு அரண்மனை போன்று அவ்வளவு பெரியதாக இருந்தது. வண்ண வண்ண நிறங்களில் வெளிச்சம் பரவி பார்ப்பதற்கு அழகாக இருந்தது அவ்விடம். பல வண்ண விளக்கின் ஒளிப்பட்டு ஜெகஜோதியாக காட்சியளித்தது. பார்ப்பதற்கே கண்களை பறிக்கும் வகையில் அவ்வளவு அழகாக இருந்தது அவ்விடம். அதன் மேல் பகுதியில் நடுப்புறத்தில் சொர்க்கமோ சொர்க்கம் என்று எழுத்துக்கள் பளிச்சிட்டது. டே ராம், அங்கே பாரு என்ன எழுதியிருக்குன்னு. நேத்ரா ராம் பக்கம் திரும்பி கூறினாள். அவனுடைய கண்களும் அதையேதான் பார்த்து கொண்டிருந்தன. அப்படின்னா அந்த இடத்தோட பேர் சொர்க்கமோ சொர்க்கம் இல்லையா? ஆமாடா ராம், இந்த சொர்க்கத்தில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. வாடி உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே இந்த சொர்க்கத்தில் அப்படி என்ன இருக்குன்னு. இருவரும் ஒருவரை ஒருவர் கைகளை பிடித்தபடி உள்ளே நுழைந்தனர். உள்ளே நுழைந்தவுடன் அங்கு அவர்கள் கண்ட காட்சி இருவரும் வியப்பால் கண்கள் அகல விரிய அதிசயத்துடன் பார்த்து கொண்டு அப்படியே நின்றுவிட்டனர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ்.
பாய் மக்களே.